நார்வேவில் பிரதமர் மோடி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நடந்த சம்பவத்தை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய பிரதமர் மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி என 5 நாடுகள் பயணத்தை மே 15 முதல் மே 20ஆம் தேதி வரை மேற்கொண்டிருக்கிறார். கடந்த மே 18ஆம் தேதி நார்வேயின் தலைநகரான ஓஸ்லோவில் மோடி மற்றும் நார்வே பிரதமர் ஜோன்ஸ் கர் ஸ்டோர் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். அப்போது நார்வே நாட்டைச் சேர்ந்த ஹெல்லிங் என்கிற பத்திரிகையாளர் மோடியிடம், உலகின் மிக சுதந்திரமான பத்திரிகையாளர்களிடம் இருந்து சில கேள்விகளை எடுத்துக் கொள்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு பிரதமர் மோடி பதிலளிக்கவில்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எனது கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் நார்வே முதலிடத்தில் உள்ளது. ஆனால் இந்தியாவோ பாலஸ்தீனம், அமீரகம் மற்றும் கியூபா போன்ற நாடுகளுடன் போட்டி போட்டுக் கொண்டு 157வது இடத்தில் இருக்கிறது. நாம் யாருடன் இணைந்து செயல்படுகிறோமோ அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்பதுதான் நமது வேலை என்று ஹெல்லிங் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகளுடனான பத்திரிகையாளர் சந்திப்பில் ஹெல்லிங் இந்திய அதிகாரி சிபி ஜார்ஜிடம் கேள்விகளை முன்வைத்தார். உங்கள் நாட்டில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை தடுக்க முயற்சிப்பதாக உங்களால் உறுதியளிக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு சிபி ஜார்ஜ், இந்தியா என்பது உலகிற்கு தனித்துவமான பல விஷயங்களை வழங்கிய, இப்போதும் தொடர்ந்து வழங்கி வருகிற ஒரு நாகரிக தொட்டில். ஏதோ ஒரு சில விவரமில்லாத தொண்டு நிறுவனங்கள் வெளியிடும் 1 அல்லது 2 செய்திகளை படித்துவிட்டு இங்கு வந்து கேள்வி கேட்கிறார்கள். அதனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று மறுத்துள்ளார்.